அனைவருக்கும் வணக்கம். ஓம் முருகா சரணம். இன்று நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது முருகப்பெருமானின் கையில் இருக்கும் வேல் என்னும் வேலாயுதத்திற்கான காயத்ரி மந்திரம். முருகப்பெருமானின் கையில் இருக்கும் வேலாயுதம் தீமைகள் அனைத்தையும் பொடி பொடியாக அழிக்கும் ஒரு ஆயுதம் ஆகும். நாம் நினைத்த காரியங்களில் தடை ஏற்பட்டாலோ அல்லது சிலருக்கு வீண் கவலைகள் தயக்கங்கள் ஏற்பட்டாலோ அவற்றையெல்லாம் நீக்கும் இந்த வேல் காயத்ரி மந்திரம். எவர் ஒருவர் முருகப்பெருமானை பக்தியோடு நம்பிக்கையோடு பற்றி கொண்டு வழிபாட்டை மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்வில் நிச்சயம் வெற்றிதான். இது முருக பக்தர்களுக்கு நன்றாகவே தெரியும். அந்த வகையில் முருகப்பெருமான் கையில் இருக்கும் வேலை நம்மை காத்தருள வேண்டும் என்றால் நாம் தினமும் இந்த காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்வதால் நிச்சயம் நமக்கு நல்லது நடக்கும். இன்றைய சூழ்நிலையில் முருக பக்தர்கள் பெரும்பாலும் அதிகமாகிக் கொண்டே வருகிறார்கள். அவர்கள் வேல் வழிபாடு செய்வது வழக்கம். அவ்வாறு வேல் வழிபாடு செய்யும் போது இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி வேலை வணங்குவதன் மூலம் நம்மை சுற்றி உள்ள தீமைகள் அனைத்தும் விலகும். நாம் தினமும் வேல்மாறல் பாராயணம் செய்ய முடியவில்லை என்றாலும் இந்த வேலின் காயத்ரி மந்திரத்தை கூறி அந்த நாளை தொடங்கினால் அந்த நாள் நிச்சயம் வெற்றிகரமான நாளாகத்தான் அமையும். வாழ்க்கையில் எப்போதும் போராட்டம் என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் அந்த போராட்டம் நிறைந்த வாழ்க்கையில் சாந்தம் வந்துவிடும். உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் இந்த வேல் வந்து தீர்த்துவிடும். வீட்டு பக்கத்தில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று அந்த முருகப்பெருமான் முன்பு அமர்ந்து இந்த வேலின் காயத்ரி மந்திரத்தை 108 முறை அல்லது நம்மால் முடிந்தவரை சொல்லலாம். வேலின் இந்த காயத்ரி மந்திரத்தை நாம் தினமும் பாராயணம் செய்யலாம். நாம் வீட்டில் வேல் வழிபாடு செய்யும் போது வேலின் முன்பு ஒரு சிறிய விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு நாம் இந்த வேலின் காயத்ரி மந்திரத்தை நம்மால் முடிந்தவரை 6 முறை 11 முறை 108 முறை என்று சொல்லிக்கொண்டே போகலாம். நிச்சயம் நமக்கு நல்லது நடக்கும். நம் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் தீரும். அந்த வேல் காயத்ரி மந்திரம் உங்களுக்காக இதோ. ஓம் ஜ்வால ஜ்வாலாய வித்மஹே கோட்டி சூரிய பிரகாசாய தீமஹி தன்னோ சக்தி பிரச்சோதயாத். ஓம் ஜ்வால ஜ்வாலாய வித்மஹே கோட்டி சூரிய பிரகாசாய தீமஹி தன்னோ சக்தி பிரச்சோதயாத். ஓம் ஜ்வால ஜ்வாலாய வித்மஹே கோட்டி சூரிய பிரகாசாய தீமஹி தன்னோ சக்தி பிரச்சோதயாத். இதன் அர்த்தம் என்னவென்று பார்த்தால், கோடி சூரியனை ஒன்றாக சேர்த்தாலும் நெருப்பின் பிழம்பு எப்படி இருக்குமோ அத்தனை சக்தி வாய்ந்த வேல் கந்தனில் கையில் இருக்கும் வேல் அனைத்து பக்தர்களையும் காத்திடுவாய் என்பதுதான் இதன் அர்த்தமாக உள்ளது. இந்த எளிமையான மந்திரத்தை மனப்பாடம் செய்து நாம் தினமும் பாராயணம் செய்யலாம். நமக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் எந்த இடத்தில் இருக்கிறோமோ அந்த இடத்திலிருந்து முருகப்பெருமானை வணங்கி வேலை வணங்கி நம்முடைய பிரச்சனைகள் தீர இந்த வேல் காயத்ரி மந்திரத்தை கூற நிச்சயம் நமக்கு ஒரு வழி கிடைக்கும். ஏதாவது ஒரு ரூபத்தில் முருகப்பெருமான் வந்து நம் பிரச்சனையை தீர்த்து வைப்பார். அனைவரும் இந்த வேல் காயத்ரி மந்திரத்தை கூறி முருகனின் அருளையும் வேலின் அருளையும் பெற்று நம் வாழ்வில் வெற்றி பெறலாம். நன்றி.